வாடா எங்கடா கண்ணாடி எங்கடா? நாங்கயா பாத்துக்கோங்கயா. டேய் நான் படிக்கிறதுக்கு கண்ணாடி கேட்டேன்டா, நீ என்னடா முகம் பாக்குறதுக்கு அந்த கண்ணாடியாயா? ஆமாடா, சே உன்னோட பெரிய தொந்தரவு. நாங்கயா. டேய் கண்ணாடி எப்படியாடா போடுவாங்க? கண்ணுல தானயா போட்டேன். உன்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிரும் போல. டேய் சொல்லுங்கயா. உன்ட ஒவ்வொரு விஷயமும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி என் உயிரே போயிரும் போல. சரி ரொம்ப வெயிலா இருக்கனால முதல்ல கொஞ்சம் ஜூஸ் குடிக்கும் போல இருக்கு. அந்த போஜின்னு சொல்லுவாங்கல்ல, லெமன் கொஞ்சம் புளிஞ்சி சீனி உப்புலாம் கொஞ்சம் போட்டு கொண்டு வருவாங்களே, அப்படி போட்டு கொண்டு வருவியா? சரிடா. டேய் கரெக்டா போட்டு கொண்டு வா, மாத்தி எதையும் போட்டுறாதானே? சரி சீக்கிரமா போ. ஆமா சொக்கலிங்க சொல்ற வேலைய அப்படியே செய்வான். என்ன அவனுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நல்ல சொக்கலிங்க வாடா. கரெக்டா போட்டு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கும்யா. எப்படியா இருக்கு? டேய் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. உப்பு தானேயா? ஆமா அந்த கல் உப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கொஞ்சமா எடுத்துட்டு வரையா? கொஞ்சம் தானேயா? கல் உப்பு சரியாடா? போ. ஆமா சொக்கலிங்கருக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லி கொடுக்கணும், இல்லன்னா மாத்தி எடுத்துட்டு வந்துருவான். ஆமா சொக்கலிங்க. டேய் 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 நான் குடிக்கேன்டா வாடா. என்னடா கல்லதிக்கு உள்ள போட்டுருக்க? கல்லுப்பு கேட்டீங்களா? கைய போட்ட உப்பு. ஐயோ எனக்கு ஜூஸ் குடிக்க மூடே போச்சுடா. இந்தாடா நீ தலையில ஊத்திக்காத. ஆமா டேய் சொக்கலிங்கம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். முக்கியமான விஷயமா? ஆமா நல்ல காதை கொடுத்து கேட்டுக்காடா. சரிங்கயா. டேய் எனக்கு ரூம்ல ஒரு 3 பொம்மைகள் வச்சிருக்கேன். ஐயா நீங்க குழந்தையா பொம்மை வச்சுக்கிறதுக்கு? டேய் அது விளையாடக்கூடிய பொம்மை இல்லடா, வேலை செய்யக்கூடிய பொம்மை. வேலை செய்யுமா? ஆமா நான் ஒரு 2 மாசம் ஊர்ல இருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு போறேன். அதனால என் ரூம்ல உள்ள பொம்மைகளை கவனமா பாத்துக்கணும். சரியா? சரிங்கயா. சரி வா. ஆனா அந்த பொம்மைகள் வேலைகள்லாம் செய்யும் தெரியுமா? ஆமா நான் போடுறதுனால நீ ஒத்தையில இருப்ப. எல்லா வேலையும் செஞ்சா நீ ரொம்ப டயர்ட் ஆயிருவ. அதனால உனக்கு உதவியா அந்த பொம்மைகளை உனக்கு தந்துட்டு போறேன். சரியாடா? சரிங்கயா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னதியா? அந்த பொம்மையை யூஸ் பண்றதுக்கு ஒரு புக் எனக்கு டேபிள்ல வச்சிருக்கேன். அந்த அதுக்கு பாரு அந்த புக்கு, அதை எடுத்துட்டு வா, நான் உனக்கு சொல்லி தரேன். சீக்கிரம் வாடா சொக்கலிங்கம். இதுவாயா? அதேதான்டா வாடா. டேய் சொக்கலிங்கம் சொல்லுங்கயா. இதுதான் அந்த புக்கு. வா எனக்கு ரூமுக்கு போலாமா? டேய் டேய் சொக்கலிங்கம் வாடா. இதுதான் அந்த 3 பொம்மைகள். தொட்டு பார்க்கலாமா? தொட்டுறாங்கதான் பலர் அடிச்சோம். ஆமா அத தொடர்க்கு முன்னாடி கொஞ்சம் ரூல்லாம் இருக்கு. சரியா? சரிங்க. ஆமா இதுதான் அந்த புக்கு. இந்த புக்ல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதன்படி நீ அதை பிரஸ் பண்ணனா அதோட வேலைகளை அது சரியா செய்யும். நீ மாத்தி பிரஸ் பண்ணனா உடம்பு அது பஞ்சர் ஆக்கிடும். சரியா? சரிங்கயா. எக்காரணத்து கொண்டும் இந்த புக்கை மறந்துடாத. இந்த புக்குல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதன்படிதான் நீ அந்த பொம்மைகளை யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரிங்கயா. சரி இப்ப நம்ம சாம்பிள் பாத்துடலாமா? ஆமா 1 4 பிரஸ் பண்ணு, பெருக்குதான்னு பாப்போம். கடைசி பொம்மைடா. டேய் டேய் மாத்தி பிரஸ் பண்ணிராதடா. கரெக்டாவே அனுப்பு. 1 4 பெருக்குதாடா. எவ்வளவு அழகா பெருக்குது பாத்தியா? பெருக்குதியா? பெருக்குதா? ஐயா இன்ஜின் ஆயில் ஊத்துறோம் போறயா? டேய் நீ தயவு செய்து அதெல்லாம் ஊத்திராத. இதெல்லாம் சார்ஜ் போடக்கூடிய பேட்டரி பொம்மைகள். சரியா? ஓகேயா. சரி போ. எல்லாம் பெருக்கி முடிச்சிட்டு ஆஃப் பண்றதுக்கு 16 பிரஸ் பண்ணடா. 16 தானேயா? டேய் மாத்தி பிரஸ் பண்ணிடாடா. ஐயா பயப்படாதீங்கயா. 16 பாத்தியா எவ்வளவு அழகா பெருக்கிது பாத்தியா? சூப்பரா இருக்குதியா. ஆமா இதே மாதிரிதான் உனக்கு என்ன வேலை செய்யணும்னாலும் இந்த பொம்மையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னதியா? இந்த புக்கை என்ன செய்யக்கூடாது, நீ மறந்து கூட அந்த பொம்மையை தொற்ற கூடாது. சரியா? மறக்க மாட்டேயா. புரிஞ்சுச்சாடா? புரிஞ்சிச்சியா. சரிடா சொக்கலிங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். பொம்மைகள் பத்திரம்டா. சரி போயிட்டு வரடாடா. சரிடா சொக்கலிங்க. பாய்டா. போயிட்டு வாங்கயா. ஐயா வேலை மேல வேலை கூத்துட்டு இப்பதான் போயிருக்காரு. 2 மாசத்துக்கு நம்ம தான் இந்த வீட்டுக்கு ராஜா. ஐயா வேற ஏதோ ஆனா சொல்லிட்டு போனாரு. 3 பொம்மைங்க அவர் ரூம்ல வச்சுட்டு போயிருக்காருன்னாரு.
இடமும் ரொம்ப குப்பையா இருக்கு, அதுக்கு பிடிச்சும் இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம். பெருக்கிறதுக்கான நம்பர் சொன்னாரு 14. சரி சரி ஓடு. சரி ஒற்றை அடிக்கிறதுக்கான நம்பர் 105. இதுதான் இந்த விளங்காத்த ரொம்ப போடு. உடம்பெல்லாம் வேற ரொம்ப வலிக்குது, முதுகு வலிக்குது. 18. வரப்பு முடிச்ச வேண்டியதா இருக்கு. நான் பண்றது மட்டுமே நல்லா பண்ண. சரி போட்டது இஞ்சி நான் அப்பவே ஊத்துறேன்னு கேட்டாரா? கால் வேற ரொம்ப வலிக்குது, காலை வேற உடச்சிச்சாங்க. 50 பாடி பொண்ணு பத்திரம். பொறுமை பொறுமை. நான் உன்னை என்ன சொன்னேன்? பொம்மை எல்லாமே யூஸ் பண்ண கூடாது. நீங்க பொம்மை எல்லாம் யூஸ் பண்ண கூடாதா? இந்த புக் இல்லாம தயவு செய்து அதை தொட்டுறாத. அது தொட்டனா உன் உடம்பு பஞ்சர் ஆகின்னு சொன்னா இல்லையா? பத்தியா? இதெல்லாம் அதோட விளைவுகளை நீ தானே அனுபவிச்ச. சரி சரி போனது போட்டோம். இனியாவது இந்த புக்கை மறந்துடாத, சரியாடா? இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீ செஞ்சனா அதோட விலை அது சரியா செய்யும். சரியாடா சொல்றீங்க? சரி இந்த தப்பா இனி நீ பண்ணாத, சரியா? இதாடா புக்கு.